மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா இலங்கை இடையே ஒரு கடல் பாலம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் பின்னணி பற்றி இந்த தொகுப்பு அலசுகிறது. ராமேஸ்வரம் தீவின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கையின் தலைமன்னார் பகுதி 23 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் வகையில் கடலின் குறுக்கே 23 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து மத்திய அரசு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் மும்பை நவி மும்பை இடையே 22 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடல் பாலம் திறக்கப்பட்டது. இதற்கு மொத்தம் 17,800 கோடி ரூபாய் செலவான நிலையில் தனுஷ்கோடி தலைமன்னார் கடல் பாலத்திற்கு 24,000 கோடி ரூபாய் ஆகும் என கணிக்கப்பட்டுள்ளது. ராமர் சேது பாலம் எனப்படும் கடலுக்கடியில் உள்ள சுண்ணாம்பு திட்டுகளுக்கு இந்த திட்டத்தினால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். ஆழம் குறைவாக உள்ள கடல் பகுதியில் தூண்களை அமைத்து பாலம் அமைக்க முடியும் என்கின்றனர் பொறியாளர்கள். இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டால் இந்தியா இலங்கை இடையே வர்த்தகம் மற்றும் சுற்றுலா உறவுகள் மேம்பட்டு இருதரப்பு பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் என்று துறைசார் நிபுணர்கள் கூறுகின்றனர். சரக்கு போக்குவரத்து செலவு 50% வரை குறைவதோடு பயண நேரமும் வெகுவாக குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2022-23 இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு 42,400 கோடி ரூபாய் அளவில் ஏற்றுமதிகளும் 8,900 கோடி ரூபாய் அளவுக்கு இறக்குமதிகளும் செய்யப்பட்டன. இந்தியா இலங்கை இடையே தரைப்பாலம் திறக்கப்பட்டால் ஏற்றுமதி இறக்குமதிகள் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 ஜூலையில் டெல்லி வந்த இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இதுகுறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்திற்கு தொழில்நுட்பம், பொருளாதாரம், சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஆகிய அம்சங்களில் உள்ள சவால்கள், வரம்புகள் பற்றி முதல் கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.